இன்னைக்கு பிரச்சனை எதுவும் நானும் மரியாதை பேசிருக்கேன். ஆண்கள் உட்கார்ந்திருக்க, பெண்கள் உட்கார்ந்திருக்க, அவங்க ரெண்டு பேத்துக்கு மரியாதை கொடுங்க. என்னடா பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியன் என்ன உள்ள என்ன வேலை பண்ணிட்டு வந்தீங்க? வாங்க அப்படி இல்லையா இருக்கே. சின்ன பொண்ணு சேல செம்பகப்பூ போல சின்ன பொண்ணு சேல செம்பகப்பூ போல கையே மாறாப்பு மயிலே நீ போ வீராப்பு சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல கை இந்த லூசு முண்டைக்கு இந்த பாட்டே அதிகம்டா. பெரிய அப்படியே பாலசுப்ரமணியன் நினைப்பு. இதுல கொஞ்சம் வால்யூம் வைங்க ப்ரோ. டேய் உள்ளுக்குள்ள என்ன வேலை பார்த்துட்டு வந்த அப்படினாலே வாயில வெள்ளையா இருக்கேன்னு கலை டான்ஸை போட சொன்னா கத்தி கம்ப போட்டு வச்சிருக்காங்க. இல்ல பப்புன போடனால பூசணிக்காய் செஞ்சுட்டு போ வாயில பாருங்க. என்னது என்னய்யா மரியாதை தேவை. நீ மரியாதை பேச கத்துக்குங்க. ஆமா நீ பெரிய கால சாலமே பாப்பியா பட்டிமன்றத்துல பேசினவன். அவருடைய நக்கிற பரம்பரைக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். என்கிட்ட பேசின ஒம்பளை எல்லாம் இப்ப 4 ஒம்பளை டோல்கட்டில் வெள்ளரி பிஞ்சு வியாபாரம் பார்க்கறாள். தெரியும் உன்னை சந்திச்சா கடைசியில அந்த நிலைமை தான் தெரியும். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுவா. அப்படி என்ன தகுதி இருக்கணும் நான் கேட்கிறேன். இந்த உலகத்திலேயே என் ஆண்மகனை மிஞ்சி யாருமே இருக்க முடியாதுன்னு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள்னா எம்கேஆர் தான். இந்த உலகத்திலே பெண்களை தவிர பெரிய ஆள் யாருமே இருக்க முடியாது குரல் கொடுக்குற ஒரே நான் தான். என்ன குரல் ஓன் குரல்? என்னத்த குரலை கொடுத்து ஆளுகளை பண்ணாங்க குடுக்கறக்குள்ள 3 மூக்க அத்து வருதுன்னு வாய பாரு என்ன வாய வித்தியாசமா இருக்குது. ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளைய போடா வாடான்னு எதிர்த்து அடிக்க வர அப்படி தாண்டா பேசுவி என்ன பண்ணுவ நான் கேக்குறேன். போடா வாடான்னு சொல்றேன்னா அப்ப உனக்கு லேசா எச்சி புத்தி இருக்கு. அடே அப்ப அவருக்கு எச்சி புத்தி இருந்து நாங்க பண்ணிவிட அப்படி நல்லா என்ன மாதிரி எல்லாத்தையும் நினைக்காத. அதே மாதிரி மத்த பிள்ளை மாதிரி என்ன நினைக்காதீங்க. இப்படி இது பண்ணி இருந்தா உன்னை சென்னையாக்கிட்டு போயிடுவாங்க. எப்படி இது பண்ணிட்டு இருந்தா பிரச்சனை ஆக்கி விட்டு போயிடுவாங்க. எந்த பிரச்சனை வந்தா நான் உலகத்துல என் ஆம்பளைய பத்தி ஒரு குறை சொல்லுவாப்போம். அப்படி நீங்க உலகத்துல பெண்களை பத்தி நீங்க ஒரு குறை சொல்லிருங்க பாப்போம். நான் சொல்லுவேன் அடுக்கடுக்கா. பொம்பளை 1000 குறை சொல்லலாம். அந்த பாரு இந்த சொல்ற ஆளு மூத்திரத்தை குடி உனக்கு புத்தி வரணும். நீ பொம்பளை மூத்திரத்தை வாங்கி 3 மடை குடினா ஆளுங்க பண்ணல. போமாங்கிட்டு போயாங்கிட்டு நீ சொன்ன மேடம் நீ சொன்னீங்க பொம்பளை மூத்திரத்தை வாங்கி குடின்னு. ஆமா பொம்பளை மூத்திரத்தை கூட குடிச்சிருவேன். சரி ஆனா ஆம்பளை மூத்திரத்தை நான் குடிக்க மாட்டேன். ஏன்? ஒரு நாளைக்கு ஒரு பிராண்ட் சரக்க மாத்தி மாத்தி அடிப்பாங்க. வாங்கி குடிச்சவங்களுக்கு தானே தெரியும். இருமல் எச்சி சலதோஷம் பிடிக்கும். சை ஏன்டா ஆல்ரவுண்டுக்காரே என்னடா 3வது மாடியில் உட்காந்துருக்க? நல்லா இருக்கு. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் கொண்டாடுறேன். நீலேருந்து நீ தான் பேபி. சின்ன பேபி அவன். யாரு அதுவா? அவன் அது பேபி மாதிரி ஆளுங்கள பண்ணாத. இந்த ஆள் டையதே இருக்குதுவா. இந்த மாடு வத்து மாடு ப்ரோ. ஏய் முசரிதா மூடியா மாடு வத்து மாடு. இவர் அப்படியே வத்து மாடு அப்படியே சின்ன மாடு ஆக்கி போடுற ஆளுங்கள பண்ணல. காலையில எந்திரிச்சவனையே வாச தொளிச்சு அந்த காலத்துல பெண்கள் எப்படி பண்ணாங்கன்னா வாச தொளிச்சு மஞ்சள் குளிச்சுட்டு புருஷங்கால தொட்டு கும்பிட்டு உழ வச்சு சோறு காய்ச்சின காலம் அந்த காலம். இந்த காலத்துல என்ன பண்ற பொண்ணு புருஷனை வெளியே அனுப்பிட்டு பிள்ளைக்கு கேம விளையாட செல்ல கொடுத்து விட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க. உன் ஜாதனையை சொல்றதுக்கு முக்கு ரோட்ல உனக்கு செலவு வைக்கணுமாக்க? ஏன் ஆம்பளை அப்படி கிடையாது. வேற பைக் எடுத்துட்டு வேலைக்கு போகும்போது பெட்ரோல் நின்று போனாலும் தள்ளிக்கிட்டே போய் செருப்பு அந்த போனாலும் வெறுங்காலோட வந்து டாஜ்மார் கடை திறந்துருந்தா ஒரு கோட்டரை போட்டுவிட்டு கடையில் என்ன பக்கத்தில் பிளாக்கில் வாங்கி 50 ரூபா சேர்த்து கொடுத்து கப்பு இல்லாட்டாலும் அதனிக்கே கேன அறுத்து கொடுத்துட்டு வீட்டில் வந்து உங்களை கொடுத்த காசை வச்சு உன்ட்ட கொடுத்து விட்டு நிம்மதியாக தூங்கி உங்களை காப்பாற்றுறேன் பாரு ஆம்பளை. ஒவ்வொரு ஆம்பளைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழச்சியும் செலவைக்கணும். கைதட்டலாம் முடிஞ்சு என்ன இதுக்கு உங்களுக்கு நான் செலவு வைக்கிறேன். ஆளுங்களை பாரு அந்த காலத்துல ஆம்பளை இருந்தாங்க. காலையில அதிகாலத்துல எந்திரிச்சோட்டுமே ஏறு எடுத்து நல்லா நிலத்துல உழுது விவசாயம் பண்ணி வீட்டுல வந்து அத்தனை பிள்ளை குட்டிகளை பெற்று பக்குவம் பார்த்துக்கிட்டு அந்த காலம். இந்த காலத்துல 10 மணிக்கு எந்திரிக்கிறது 11 மணி ஆனா வெள்ளை வேட்டியை செட்டு கட்டிட்டு வெளியில போறது. இங்க டாஸ்மார்க் கடைக்கு வெக்கமே நம்ம கியூப்ல நின்றுட்டு இதுல வேற ஓசி தண்ணி வேற வாங்கி குடிக்கிறதுக்கு இல்லாத டைலாக்லாம் வச்சுக்கிறது. குடிச்சு விட்டு மூதை வீட்டுக்கு வரது கிடையாது. எந்த சாக்கடை பொந்துல படுத்து கிடக்குனே தெரியல. அம்பிட்டு வந்து வீட்டுல வந்து கிடக்கு. நீ எல்லாம் வெக்கமே வெளியே பேசக்கூடாது. ஆளுங்களை பண்ணல. எதுக்கு என்ன சம்பாரிச்சு போறது என்னத்த பொம்பளை கொடுக்குறாங்க? ஒவ்வொரு ஆம்பளையும் எதுக்காக தண்ணி அடிக்கிறான்? ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? அப்படி தண்ணி அடிச்சா உனக்கு லென்த் கூடும். என்ன லென்த் கூடும்? கள்ளச்சேரியில கேள்விப்பட்டீங்களா? லென்த் என்ன கூடும்? வாழ்க்கையிலே உங்களை சமாளிப்பதற்கு லென்த் கூடும். ஆமா ஆனா என்ன தண்ணி அடிச்சாலும் உன்னை காப்பாத்த என் தமிழன் மறப்பதில்லை. இங்க ஒரு மறுபடி போய் சொல்லாதீங்க. ஒரே விஷயம் என்ன? டாஜ்மார் கடைன்னு ஒரு கடை கவர்மெண்ட் திறக்குது. அது தனிப்பட்ட விஷயம். கவர்மெண்ட்டை தப்பா சொல்லலை. அவங்க திறக்க கண்டு நாங்கள் வாங்க கண்டுதே உங்களுக்கு ஓசி பேர் வந்து ஓசி டொங்காஸ். அது என்ன ஓசி டொங்காஸ்?
ஆமா 100 காசு இருக்கும்போது ஒரு காசை பார்த்தா டொங்குன்னு சத்த வரும். இந்த அறிவு என்ன சொல்றீங்க பாருங்க. நான் இங்க பாரு மரியாதை பேசுறீங்க. என்ன பண்ணுவீங்க? உன்கிட்ட நான் நோத்தாங்கம்மான்னு பேசி நான் வந்து இந்த மரியாதை கூட பேசலனே. இந்த கருத்தல கம்பட்டி பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார்ட்ட காசு வாங்க போக நான் வரல. சரி. ஆனா இங்க இருக்க என் உறவுகள் ஊரா அத்தனை வேலையும் விட்டுவிட்டு கண்ணை முழிச்சிட்டு பார்க்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நான் செய்யணும். நீ பாட்டுக்க பேசிக்கிட்டே இருந்தேன்னா நாளைக்கு பிரச்சனை எதுவும் நானும் மரியாதை பேசிருக்கேன். ஆண்கள் உட்கார்ந்திருக்கா பெண்கள் உட்கார்ந்திருக்கா அவங்க ரெண்டு பேத்துக்கு மரியாதை கொடுங்க. இந்த சைஸுக்கு இத்த பெரிய கதவை தூக்கிட்டு வந்தாச்சு வேற. இல்ல ஒண்ணா தேடி பார்த்தேன் எதுவுமே கிடைக்கலன்னு கதவை பிடிக்கிட்டு வந்துட்டேன். ஆனா உன் பர்ஃபார்மன்ஸ் உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா மிஸ்டர் சூத்துவத்தி மேனே. ஒன்னும் சூடத்தை பொறிட்டு வருவேன். அன்னைக்கு பார்த்தா அம்பளாறு துண்டுல பொறிட்டு வந்துட்டேன். தண்ணிக்கல்ல பொறிட்டு வந்தேன். ஆய் ப்ரோ நீங்க உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேனே நானு. ஏய் எங்க கதை பண்ற ஆளுகளை பாருங்க. அவங்களுக்கு திறந்துட்டே. ஆனா அவ உடம்புக்கு இந்த தண்டி கதவை கொண்டு வர்றியா அது தேவையில்லை ப்ரோ. யூசுந்தர கப்பு போது எச்சிய தொட்டு ஒட்டிக்கலாம். மயிர் மனே போடா போடா. ஆமாமா நான் தான் செய்ய சொன்னேன். ஏய் ஆனா இந்த லேடிக்கு அந்த பாடி தேவைப்படுவாரு. ஆனா நான் தான்டா தப்பா வந்துட்டேன். போயாங்கிட்டே இரு நான் தான் இன்னைக்கு தப்பா வந்துட்டேன். ரெண்டு ஒண்ணு கதவை தூக்கிட்டு போ. நான் அடிச்சேன்னா காதுல இதுல அடிச்சு ரத்தம் வந்துடும். அழகு மைனே போயிடுறா. போடா போய் நோத்தாவுக்கு மாட்டு போ. துணைக்கு வரவா? போடா போடா. அவன் உனக்கு கதவுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்திருக்கான் பாரு. வேற அப்புறம் கதவு தானே எடுத்துட்டு வந்தாரு. இப்படி உட்கார்ந்திருக்க இந்த 4 பேர்த்த நம்ப அவன் நம்பாத. இப்படி ஒரு ஆண் அழகனை பார்த்ததே கிடையாது அண்ணே. மத்த பொம்பளை டான்ஸ் எல்லாம் உன்னை வெறிச்சு வெறிச்சு போகும். விளையாஜா காளி முண்டியாச்சா இருப்பா. நீ ஒரு நோக்கத்துக்கு விளையாடு. நான் எதுவும் சொல்லல. காலையில சம்பளம் அவளை கட்டி பிடிக்க 100 ரூபாய் ஏத்திக்கிட்டே இருப்பேன். அவர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப தம்பியே போடா வாடாங்க. என்ன இங்க பாருங்க அவர் வேணாம். நான் நீங்க நல்ல மரியாதை தம்பியா போடணும் யாரையா போடணும் சொல்றேன். நான் உங்களை மரியாதை உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு சப்போர்ட் பண்ணினா வச்சுக்க. உனக்கு சுத்தமா பிடிக்காது. உனக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன். சப்போர்ட் ஆவலாம் இல்ல. தம்பியே போடா வாடா. போடான்னு தான் சொன்னேன். போடா வாடாண்டே. ஆமா போடான்னு தான் சொன்னேன். அவன் 4 நாளா உடம்பு சரி. அவனை போய் போடா வாடாண்டே. ஆமா அவர் போடான்னு போட்டு விட்டால அப்படி தான் இருக்கு. ஆளுகளை பண்ண ரெண்டு சேர்ந்து இருக்கறத. நீ சப்போர்ட் பண்றியா இல்ல அவளோட சேர்த்து கம்பெனி சேரியா? டேய் ஒழுங்கா அண்ணே. அவள என்ன வேணா பண்ண நான் அப்படியா? அண்ணா ராதா தம்பி ஒண்ணே மாதிரி சட்டை பண்ணி வரல யாருமே எல்லாத்துக்கும் இப்படி தான் பண்ணி வர்றாரா? எனக்கு மட்டும் தான். எல்லாத்துக்கும் இல்ல. வர்ற டான்ஸ்கார பிள்ளைக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த அழகு மலை இறங்குன மாதிரி இல்லைன்னா கெட்டியா தொட விட மாட்டான். கிட்டத்துல விட மாட்டான். தொட்டோம்னா 300 ரூபாய் பிடிப்பேன். இன்னைக்கு 100 ரூபாய் சேர்த்து தரேன்றானே. அப்பனா டக்கு டக்கு டக்கு. இதுக்கு தானே போன மடியில சூத்தரிக்கா அரைஞ்சேன். அங்க அவளை ஏவி விட்டா என்னடா மாடு இங்க திரும்புது. அடி கருமேக கூந்தலுக்கும் அடி கருமேக கூந்தலுக்கும் ரஞ்சிதா கால் கொலுசு சத்தத்துக்கும் ரஞ்சிதா கால் கொலுசு சத்தத்துக்கும் வடிவான வடிவழகி வடியாம வடியதடி வாங்கி குடி ஓ வாங்குயில் ஓ சத்தத்துக்கும் ஓ வான்குயில் போல் சத்தத்துக்கும். ஹலோ அங்கே நெடுந்தூரம் போக வேணாம். யாரும் நினைக்கும்படியா நடக்க வேணாம். அங்கே நெடுந்தூரம் போக வேணாம். சொன்னா மாதிரி இருக்கணும்டா. நீ என்ன சொன்ன? நீ தானே சொன்ன. நீ எவ்வளவு நாளும் இல்ல. அப்புறம் இப்போ வந்து ஆடும்போது நீ போய் நோ டச். ஃபர்ஸ்ட் டைம் நான், ரெண்டாவது நீ. அடி தண்ணி கரந்துருச்சு உள்ள தவளை சத்தம் கட்டுருச்சு. இந்த ஊரம் உறங்கிருச்சு. நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிரு.
மலையாட்டு சாமிக்கு சொல்லிட்டு இருக்கிற பொம்பளை உரம் போக நான் தெருவில் தெரிய கையை தட்டி வீசுன்னு சொல்ல வந்தேன் நீ. ஐயாப்பா உன்னைய பத்தி எனக்கு தெரியாதடா நீ கெட்ட ரோக்கர் போய் அது செக்ஸ் விஷயமாத்தையும் பேசுவேன் நான் சொல்லவே இல்லையே. சாமியை பத்தி பாடிக்கிட்டு இருக்கும்போது ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா அந்த சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு அங்க கெட்டதெல்லாம் கேப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு ஒண்ணு டேய் கெட்ட ரோக்கர் போய கெட்டிப்பிடி கெட்டிப்பிடின்னு சொன்னேன்ல கரண்டா வந்தோடனே நீ இரிச்சா கட்டி பிடிச்சிக்கிட்டியான். ஏய் தெரியும்டா. வாடா ஆடுறா வாடா இதுல வாலிமை பஞ்சவர்ண பச்சை கிளி ரஞ்சிதாவே புத்தாய். ப்ரோ அது அப்படி இல்லடா பஞ்சவண்ண பஜ்ஜங்கிளி மம்மனுக்கு நீ புச்சக்கிளி புச்சக்கிளி புச்சு புச்சு அந்த மாதிரி சொல்லக்கூடாதா மாமனுக்கு சென்னை ஸ்லாங் புச்ச புச்ச புத்தாவா? புச்சக்கிளி நான் அப்புறம் என்ன சொன்னேன்? பஞ்சவர்ண பச்சை கிளி ரஞ்சிதாவே புத்தாய். எனக்கே சந்தேகம் வந்துருச்சியா பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான் பக்கத்துல வந்து நின்னுங்க மச்சான் என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான் எட்டலையா அந்த கடலை கொள்ளே ஓரத்திலே இன்னைக்கு காட பூரா ரெண்டு நிக்க இன்னைக்கு நாலு நிக்க. ரெண்டே வேலை நிக்கணுமா? நாலு நிக்க கூடாதா? அந்த காட பூரா இன்னைக்கு கலஞ்சுடனே கலங்குதம்மா என் மனசு அந்த கடலை கொள்ள ஓரத்தில காட பூரா ரெண்டு நிக்க அந்த கடலுக்குள்ள ஓரத்திலே காட பூரா ரெண்டு நிக்கு என்ன அளவு எடுக்கிறியாடா? ஆ? நல்ல வாட்ட சாட்டமான பொம்பளை பிள்ளை வந்திருக்கு நல்லா. ம். நோ புருஷி நாடகம் பார்க்க வந்திருக்கான் ஒரு ஊர்ல போற எனக்கு புடிச்சு நோடி கொண்டு அப்ப சின்னம்மா மக எனக்கு. சின்ன மகளா அப்ப எனக்கு அண்ணனா ஆமா. ப்ரோ நீங்க நோங்க ப்ரோ உங்களை அடிச்சா கூட கேஸ் இல்லைன்னு ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்க எழுதி கொடுத்துட்டாங்களா? ஏன்னா நீ இந்த உலகத்துல இல்லாத சீவன் உன் மூஞ்சி எவனாவது மனுஷன் சொல்லுவானடா கண்ட கருவ பாம்பு இங்கேனே கண்டங்கருவ பாம்பு நீ என்ன? கொட்டையும் பாக்கும். ஏய் கொட்டாம் பாக்கியா கொட்டாம் பாக்கும் வளர்ந்து வெத்தல கொட்டா வாய்ச்ச மச்சானி மச்சினோ கொட்டா தோல் பறக்கும் துண்டாதுள் பறக்கு
இப்போ யாரோ உன்னை பெட்டி வைக்க சொன்னது புத்தமுடிதா புடிச்சுக்கிட்டு இங்க வாங்க bro. உடனே குத்திக்கிறேன். இரு அவசரப்படாத ப்ரோ. நான் அவளை நீ கட்டி பிடிக்கும் போது உன்னை தொட்டனா நீ ஏன் அவளை விட்டு போய் பெட்டிக்காரன் அவன் நீ அவளை தொட்டா 300 ரூபாய் சம்பளம் பிடிப்ப எனக்கு தெரியும்டா. நான் ஒண்ணுமே சொல்ல கட்டி போடுறான் தானே சொன்னேன் பையன் சொல்லுவேன். பண்ண மாட்டேன் bro. காலையில சம்பளத்தை பிடிப்ப எனக்கு மட்டும் தானே தெரியும். கட்ட ரோகர் எனக்கு தெரியாதா? மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் அடி ஆத்தி இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேனுங்க அவன் வாங்கிக்க சொல்லி தந்தானுங்க அச்சுக்குச்சுனா புச்சுக்குச்சுனா கிச்சுக்குச்சுனா கிச்சுக்கு மாமே தந்த இப்ப என்ன படிச்சா? என்ன முறுக்கு தின்னா தண்ணி தின்னா என்ன தின்னா என்னடா தின்னா? என்ன யாருக்காவது புரிஞ்சா? ஏய் புரிஞ்சிருந்தா நம்ம நாடகத்தை பார்க்க போட்டு கூட்டம் வந்திருக்காதடா எதுவுமே எனக்கே புரியாது. ஆமா சரி. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் நீ கண்டுபிடிச்சிரு. கிழக்காத்தா சந்தன மர வெகு வேகமா பூத்திருக்கு பூப்பறிக்க போகலாம விமானத்துல பெட்டுளுமோ லேலோ லேல 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 லேலோ லேலோ லேல 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 லேலோ. என்னடா அதுக்கு நீர்மலை அடி அடிக்கிறீங்க என்ன மலபாரி கும்மி ஓட்டுற. ஏய் இந்த பாட்டை பாடினது ஒரு தமிழச்சிடா. இந்த கேரளா படம் ஒரு படம் இந்த பாட்டுனாலே ஹிட் ஆச்சுனே. கேரளா படமா? கேரளா படம் தான் அப்ப நீங்களும் பாருங்க. வாமா 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 வல்லையினா போமா வாமா 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 நான் போமா சாரி ப்ரோ மூங்கி கம்பு நினைச்சு வாங்கிட்டேன். சாரி சாரி போயிரு சொல்லு போயிரு. சாரி சாரி மிஸ்டர் தனி பாம்பு சாரி 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 அது உள்ள போயிட்டானே. ஐயோ நான்ல உள்ள வாங்கணும் நினைச்சேன் நீ போய்க்காதுங்கல்ல. பரவாயில்லையே. இப்ப தயா வருவீங்க. எப்ப வர? வந்தா என்ன பண்ண போற? வந்தா என்ன பண்ணுவேனா? தந்தைக்கு வந்த கிளி புடி மாடு ஒரு அண்டா ஒரு ஆள் இப்படி தயவு செய்து மாட்டுக்காரன் மாட்டை கயத்தை போடுப்பா. 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்து 2 வாரம் தொடாமே நான் போவேன். இல்ல நான் கேக்குறேன். சாப்பிடே 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 சுட சுட சம்சை சாப்பிடவா தப்புறியா? அவன் உடம்புல எங்கன பிடிச்சேன் எங்கன பிடிச்சேன் தம்பி இதுக்கு மட்டும் 800 ரூபா பிடிச்சிருக்கேப்பா சம்பளத்துல. அது புடி புடின்னு சொல்லி அவரு உள்ளவா இன்னும் நல்லா படிக்கிறேன்னு சொன்னாரு. ரஞ்சித் இவன் ஏன் புடி புடின்னு சொல்றான் தெரியுமா? ஏன் பிடிக்க சொன்னாரு? நீ சம்பளத்தை பிடிக்கிறதே புடி புடின்றாரு. ஏப்பா நான் ஒரு எச்சி கலப்பையே இவன் சொன்னதுல நானும் எச்சி கலப்பமா புடிச்சு விட்டேன். சரி ஓகே. பொம்பளை ஏ வண்டாப்பல மாமதுரை அன்ன கொடி மாமதுனி அன்னே ரெடி மதுரை மெச்சும் அன்ன கொடி மாமதுனி நல்லா குத்து அடி ஏய் பட்டாசு ஏய் மாராசு. உள்ளதையும் பிடிங்கிறச்சு என்ன பண்ண போறீங்க? தம்பி மாத்திரை வந்து எடுத்துட்டு தரவா மாத்திரை? ஏ மாத்திரை கேசா? இல்ல கை நடுக்கமா ஆகுது. நான் டச் நோ ஜென்டில் ஆ? நீ சாப்பிடு. நானும் டச்சுனோம். இப்பயே 800 ரூபாய் புடிச்சிட்டேன். கட்டி பிடிச்சி உருண்டு படுத்து இந்த வந்துட்டாங்கண்ணே. வாங்கப்பா வாங்க வாங்க. ஏய், இங்க வாய்யா. இது என்ன பொம்பளை பிள்ளை? திட்டுவாரு. இங்கிட்டு வா இப்படி வா.
வாகான சிஎம்சிசி பாய்ஸ் சின்ன அரவக்குறிச்சி சார்பாக மருதமணி அண்ணனுக்கு 101 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அன்பளிப்பு அளித்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி. வணக்கம். 100 ரூபாய்க்கு ப்ரோ. 100 ரூபாய் நன்றி சொல்ல முடியாதுடா. என்னடா 100 ரூபா கூட கிடைக்காம தர்றாங்க. இவ்வளவு கூட்டமா இருந்துக்கிட்டு 100 ரூபாய் சொல்றதுக்கு அசிங்கமா தெரியல. ஒரு 900 போட்டு 1000 கொடு. ப்ரோ இந்தாங்க ப்ரோ, வேணுமா வேணாமா? இல்ல இல்ல குடு குடு. நான் ஒரு 900 ஆகிக்கிறேன். வாகான ஆலமரம் எம்மாலமரம் அங்கே மின்னத மாதிரி நாயிரம் தன்னே நன்னானே தானே நன்னானே ஓடு தன்னே நன்னானே தானே நன்னானே. ஓஞ்சு அடிச்ச மண்டை அந்துக்கிட்டு ஓடி போயிடும். என்ன போடா போட வந்தது வழியே திருப்பி போகணும்னு நினைக்கிறாங்க. திருப்பி போகுமா மண்டை? எதுக்கு மண்டையை தெரிக்கிற? இல்ல ப்ரோ, பொசிஷன் பார்த்தேன். எங்கன கண்ணி வைக்கலாம், எங்கனக்குள்ள லாக்கலாம். என்ன கண்ணி வைக்கிறதுக்கு வெடிய வைக்க போற? இல்ல கிணறு கிணறு தண்ணி காரத்திருத்தி ஊரு ஒதுங்கிருச்சு, ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஜேஜிபி டிரைவரா இருந்தியா? இங்கிட்டு மணல் எல்லாம் மட்டும் பெதுவா கொண்டு வரேன் பக்கெட்டை. அது நல்ல கரிச தரையினால இருந்தா இப்படி வச்சான. அங்க கோர்த்து அள்ளி இப்படி போடணும்ல. இது என்ன ஆட்டம்னே? இதுவே பாம்பாட்டம். இது பாம்பாட்டமாடா? அம்மா நான் உட்கார்ந்தலாம் ஆடுவேன். நீ என்ன நின்னுட்டே ஆடுறேன்? உட்காந்து ஆடுறத இப்ப நான் ஆடி காமிக்கிறேன் பாரு. நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஆட்டம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதே உட்காந்து ஆடுறது. இதா ஒன்னு ஒன்னு ஒன்றரை ஆக மொத்தம் தம்பி விகேஜி செருப்பு இருந்தா 2 ஜோடி எடுத்து போ. இவளை பார்த்தா 1.5 கிலோ மாதிரி தெரியுதா? யார 1.5 கிலோன்ற? பாட்டு படிக்கிறப்பா. என்ன 1.5 கிலோ? சரி சரி சரி, நீ பெரிய அவங்க எடுத்து வந்து போட்டா ஒவ்வொன்றும் 1.5 மொத்தம் 3 கிலோன்னு சொன்னேன். நீங்க எதை நினைச்சீங்க? இது 1.5 இங்க வர மூடி என்ன நீ பேசுற? நீ ஆளுங்க பண்ணல. யாரு? நான் என்ன பேசுனேன்? இங்க பாரு, என்ன நானே முருமையா சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆளு பேச்செல்லாம் கேட்காது. அவ்வளோதான், குடியை கெடுத்துட்டாங்க. அலையும் ஜோயின் முடிச்சு அல ப்ரோ. ஏற்கனவே உங்க நரம்பு தெளிச்சு ப்ரோ. போதும் போதும். என்னடா நாய் ஓடி ட்ரெயினை ஓட்ட போதா? போடா உட்காந்து ஆடுறா. உட்காந்து ஆடு. கூட்டத்துல கொண்டு நிக்கிற குருவா. இப்படி ஆடி பார்த்ததே இல்லை நானு. இது என்ன ஆட்டம்? உட்கார்ந்து ஆடுறது. அருமையான ஆட்டம். இதே உட்காந்து ஆடுறதா? இப்படி தெரிஞ்சிருந்தா நாடகத்தில் நிறைய பாப்புன்னு பொழைச்சிருப்பாங்களா? உட்கார்ந்து ஆடுறது நின்றுகிட்டே ஆடுறேடா. பாம் டான்ஸ் ஆடுறேன். பாம்டானா? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவரியா சொல்லு பாம்பே. குனிஞ்சுக்கிட்டே பெரிய குன்னக்குடி வைத்தியநாத மாதிரி இப்படி இதான் பாம்பு டான்ஸ்.
காலை தூக்கி அப்படி ஸ்டெப் ஸ்னேக். அப்படியா? நீ ஆடு. இது நல்லா பாடுனது. நான் சாரக்கடை ஆடுறேன். நல்ல பாம்பு சேர்ந்தாருங்களே. நல்ல பாம்பு சாரக்கடை சேர்ந்தாருங்க. அப்ப நல்ல பாம்பு அதை வர சொல்லு, நான் சாரக்கடை ஆடுறேன். அந்த பாம்புக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. அது பாம்பு உடம்பு சரியில்லையா? நல்ல பாம்போட பிணஞ்சாடுறது சாரக்கடாய்க்கு வேலை. சாரக்கடை தனியா இப்படி ஆடும். நல்ல பாம்பு வர சொல்றா. பாம்பே உனக்கு முட்டை வாங்கி வைக்கிறேன். நல்ல பாம்பு வேணாம். இந்த ஆளை பக்கத்துல நம்பி போக மாட்டேன். நல்ல பாம்பு கோயிலுக்கு போட்டும். கோயிலுக்கு போதா? கோயிலுக்கு பால் குடிக்க போ. இல்ல முட்டை வச்சிருப்பாங்க, முட்டை தின்னாலும் சரி கொட்டையை தின்னாலும் சரி. நான் இப்ப ஆடுறேன். தம்பி அண்ணா அண்ணே ஆடுறதுக்கு வாசிட்டேன், நான் ஆடுறதுக்கு வாசிக்கிறேன் என்னன்னு தெரியல. வாசிக்கிறேனே. ஆடுவா மணிகண்டா ஒரே மேல பாம்பை கொண்டு விட்டியா மத்தியா? அண்ணே பாம்பு செத்து போச்சுனே. அவ்வளோதான் புதைச்சிட்டு மஞ்சப்பாலை ஊற்றி விடு. அண்ணே இது என்ன பாம்புண்ணே? எது? இது இது சாரக்கடா தவளையை முழுகிட்டு படுத்துருச்சு. இன்னும் மேலும் உன்னை நான் டான்ஸ் ஆட சொல்லுவேனாடா. அதனால நீ வா. ப்ரோ இவ்வளோ நேரம் வந்து விளையாட்டா இருந்தேன். இது வந்து ரொமான்ஸ் டைம் ப்ரோ. நீங்கள் கூட கூட வந்தீங்கன்னா கையை முறிச்சே வருவேன். ஏ நோ, இது விட்டு படம் நோ. ஒல்லி லேஸ் வாசா தடவுறது தான். அவனு வச்சிருக்கான் போல, சேர்ந்து கை தட்டாங்க. உங்களை நான் கட்டி பிடிக்கிறதுக்காக நான் இதை சொல்லலைங்க. ப்ரோ ஏதாவது ஒன்று பண்ண விடுங்க ப்ரோ. ஏன்டா அது என்ன கருது வண்டியா? இல்லை ஏதாவது பண்ணுறேன் அந்த பிள்ளையெல்லாம் மூடு ப்ரோ, ரொமான்ஸ் ப்ரோ. ஒலிப்பாலே வந்து வாடகை. என்னைய மண்டையில அடிச்ச அதனால அவ சொல்லணும்டா. சொல்லுமா சொல்லு. அதனால என்ன சொல்லுமா. இருடா வந்த பிள்ளைய ஓட விட்டுறாதடா. நான் என்ன செய்யறது? என்னமே செய்ய மாட்டடா. என்னமே செய்ய மாட்டேன். போதும் உணர்ச்சி போதும் ப்ரோ. நீ அழுகும் போது பிள்ளையில சூத்து மாதிரி இருக்கும். தம்பி எல்லாரும் எதை பார்ப்பாங்க? பிராய்லருக்கு கொண்டு நல்லா பூ நல்லா இருக்குன்னுவியா, ரெக்க நல்லா இருக்குன்னுவியா. இவன் எதை போய் பார்த்துருக்கான்னு வாரியா? பிராய்லர் சூத்த போய் நான் இப்ப என்ன பண்றேன் உனக்கு? அண்ணே உன் காலத்துல லவ் வேற, இது இப்ப வேற. ஆமா ஆமா இப்ப பூரா தடவிக்கிட்டே போறவங்க தானே. என்னமே செய்ய மாட்டேங்க, பூரா தரசாத்தான் கிடக்கும். தெரியாதுண்ணே உனக்கு அதெல்லாம். நான் உன் இட்லிக்கு துணியா இருப்பேன். ஆமா இட்லி துணியா இருப்பேன், நான் தண்ணியா இருப்பேன். ஆவியா வேணும் என்னை வச்சுதான் நீ வேகணும். அவன் துணியாத்தான் கிடப்பேன். என்னைக்காவது மாத்தி அவுக்க போற முண்டை மாத்திரி உணர்ச்சி போதும் ப்ரோ, போதும். கண்ட்ரோல். அண்ணே என்னடா எல்லாத்தையும் கொத்தோட படிச்சுட்டு இருக்க? முத இது பண்ணும் போது ஏன்டா அவசரமா அழுகுற? அண்ணே இப்ப பண்ணும் போது நீயே சந்தோஷப்படுற. உன் சட்டிக்கு நான் பொம்மையா இருப்பேன். ஆமா அண்ணே பொம்மையா இருப்பேன்.
நான் சட்டிக்கு அழுக்கா இருப்பேன். போறா அவ என்ன சொன்னாலும் அவசியம் இருப்ப. சட்டியோட ஒட்டிக்கிருவேன். வா வா வா. ஓ மண்டையில நான் பேனா இருப்பேன். நான் எருவலையே புடுங்கி எடுத்துருவேன். ஏன்னா அதுல சீப்பு பண்ண போட்டு பரட்டு 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 இழுத்து துப்பி எரிஞ்சிரும்டா. பேனா இருப்பேன். பொண்ணா வந்து வர்ணிக்கலாம் பாரு. நான் மத்த ஆளுக மாதிரி லைட்டாவெல்லாம் கிஸ் அடிக்க மாட்டேன். உதட வச்சு கடிச்சு எரிஞ்சிருவேன். அண்ணே போயிட்டா பண்ணே போயிட்டாரு. பண்ணுவேன் பண்ணுவேன் பண்ணு நேரம் ஆகும். மாத்திரை எனக்கு அடுப்புண்டா இது தெரிஞ்சுக்கோங்க. போட்ட மாத்திரை வேலை செய்யல. நேரம் ஆகும். இருமா அதான் அவனுக்கு தெரியும். 30 நிமிஷம் ஆகும் போகும். நான் எங்க வந்து செய்ய மதுரை மாட்டுத்தாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல செய்டா. அங்க செய். சரி சரி சரி. ஏய் ஒட்டி வர சொல்றான். போமா ஒட்டி இல்ல எனக்கு காசு கொடுக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்குமா இன்னொரு 30 நிமிஷம் வரத்துக்குமா எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன். அவங்க ஆளோட நீங்க சொன்னதுனால நான் கட்டி பிடிக்கிறேன். வா கட்டிப்படி நீ ஏதே ஆதியத்தை எடுத்துட்டு போக முடியும். டேய் அப்போ காசு தர மாட்டேன். நல்லா செய்வேன் தம்பி. அந்த பயம் இருக்கட்டும். பயங்கரமா செய்வேன். ஆமா. கொழுவுதான் மொட்டை கொழுவு. அவன் டிராக்டர் ஒன்று வாங்கியிருக்கேன் அந்த கொழுவை சொல்றேன். ஏய் நீ அவனுக்கு கம்பி கொடுத்தனா அப்புறம் எத்து பல்ல உடச்சே விடுவாப்பா. ப்ரோ ஏடா முன்னுக்கு திருப்புடா. முன்னாடியே திருப்பிட்டார் பாரு பொம்மை என்ன. அவ தானடா அப்படி வர்றா. ஏய் போய் முன்ன திருப்பி நில்வா. உன்னையோட முன்னாடி திரும்ப நம்ம தார்க்கும் போட்டு வந்துறேன். இது வா வா. நம்ம கல்யாணத்துல ஆட்டுக்கறி ஓடுவோம் செவரொட்டி எவனும் கலாங்கமா பார்க்கணும். ஆமா கல்யாணத்துக்கு போயிட்டான்டா. செவரொட்டியை பொழந்து கொடுத்தீங்க தான் பாக்குறேன். கறியவே திங்க ஆள் வராது உன் கல்யாணத்துக்கு. இதுல செவரொட்டிக்கு போயிட்டான். செவரொட்டிக்கு இது எதுக்கு? தார்க்கம்பு யாருக்கு? போகாத மாட்ட குத்து ஒன்னையும் குத்து வேண்டா. ஒழுங்கா செய்யல ஒன்னு நறுக்குன்னு குத்து. ஃபர்ஸ்ட் நைட்ல நான் மிதுக்கு மெத்த வாங்கி போட்டிருப்பேன். இதுக்கு மெத்த வாங்காத வேலை விளங்காது. இரும்பு கட்டல நான் டப்பு டப்பு சத்தம் கேட்கும். சாக்க கீழே வச்சுக்கோங்க சத்தம் இல்லாம. இப்போ உன் லவரை நான் ஏதாவது பண்ணா ஏன் ஆள்றா? ஏன் ஆளு? நான் அவனை விடவே மாட்டேன். என்ன சொல்ல மாட்டேன். என்ன எதை பிடிச்சாங்க வா எதை தரவனே ஏண்டா சிமெண்ட் மூடிய பொக்க பார்த்துருக்க. இதுக்கு 250 ரூபா பிடிச்சிருவேன். ஆக மொத்தத்தில் உனக்கு சம்பளம் கிடையாது. கார்லேயே ஏறி வரக்கூடாது. 250 ரூபாய் பிடிச்சிக்க மொத்த சம்பளத்தை வச்சுக்க. ஏன்ட்ட ஒரு 2000 ரூபாய் சேர்த்து வாங்கிக்க. அதுக்கு சரி பண்ணி இல்லையா? அண்ணே இந்த ஒரு வேலை தானே நீ செய்ய போறதா அதையும் செஞ்சுட்டேன்னு. நீ அழுகிற வீட்டில் போய் அழு. இங்கே நான் அழுகும் போது சர்ச்சு மாடு குழுங்கிறது மாதிரி. வா எது எப்படி இருந்தாலும் அண்ணே வயசுல நீ மூத்தவன். உன்னைய வச்சுக்கிட்டு தண்டி குட்டே ரொட்டி நான் திங்க விரும்பல. நீ நல்லா இருக்க. எனக்கு வேணாம் தம்பி. எனக்கு செருப்பு அடிச்சும் கொடுக்கவே இல்லை. எங்க லாவுல இங்க உடிப்பான்னு பார்த்தா கம்பு குட்டு வரைக்கும் லாவுறியாடா. வா வா ஏ ஆயிரம் தான் அண்ணன்டா. எனக்கு வேணாம் தம்பி. தம்பி 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 அண்ணி தம்பி ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க. நம்மளால நிலம் சொந்தமா வச்சிருக்க முடியாது. தினமும் உழுகணும். உங்க நிலமா இருக்கட்டும். நான் அப்பப்போ வந்து உழுதுக்கிறேன். ஏண்டா இது என்ன வானம் பார்த்த பூமியாடா? தூத்த விழுகும் போது 2 அடிப்பு அடிக்கிறது. கெட்ட ரோக்கர் பையா வேணாமனே. நீ நிலத்தை உழு முடியாட்டா ஒத்திக்கி விட்டு தம்பி நம்மளை சேர்த்து வைக்க போறேன். இங்கிட்டு வா அண்ணி. அண்ணி என்ன தம்பி சேர்த்து வைக்க போறீங்களா? அண்ணி கையேடுறா. கையேடு சேர்த்து வைக்க போறோம்ன்றா. அப்புறம் என்னது கையேடுறா? என்ன பழக்க வழக்கம் அண்ணின்றா? அப்புறம் என்ன போய் கட்டி பிடிக்கிற? பழக்க வழக்கம் தெரியலையா?
ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் தம்பி. அண்ணி ஏய் அண்ணின் அப்புறம் போங்க, அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. இங்கிட்டு வா. அண்ணி ஏய், என்னடா அண்ணி? யாரு நாரை எடுத்து புரியா? அது அப்படித்தான் சொல்லுவியா? செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்துக்கிட்ட பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரபம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில தில்லு மெரஹூ இந்த மனசு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை. என்னமே என்னமோ சொல்ல நினைச்சேன், என்ன கண்டதோ சொல்ல மறந்தேன். என்ன என்ன எண்ணம் இருந்தும் எல்லாத்திலும் நீதானே. சுவரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சேன். தேடிக்கிட்ட பாடதையா இந்த மனசு. ஒண்ணுக்கொண்ணு உரம் இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை. போயிட்டு வளகாப்பு குறவா நான் என்ன செய்வேன்? காளமாடு கட்டித்தே கிடக்கு, பொட்டை மாடா வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? பொட்டை மாடுக்கு நல்லா தீனி ஓடணும். அவர் என்ன பண்ணான்னு பார்க்க போனேன். மைத்த பண்ண நீ ஒரு விளங்காம முட்டை இங்க வாடி. எதுல விட்டேன்? வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. ஆசையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்தான் விட்டேனே. சுவரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சேன். தேடிக்கிட்ட பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரபம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே கடைய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்துக்கிட்ட பாடுதம்மா இந்த மனசு. அப்புறம் பாருங்க. பஞ்சாபி தாபா ஹோட்டல் நத்தம். பஞ்சாபி தாபா ஹோட்டல் நத்தம். பஞ்சாபி தாபா ஹோட்டல் நத்தம். பஞ்சாப்ல இருந்து வந்து ஹோட்டல்ல நத்த வச்சிருக்காங்க. ஹோட்டல்ல நத்தையா? ஏய் நத்தம் பஞ்சாப் தபா. உங்களுக்கு தெரியுமா? நன்றி நன்றி நன்றி. திவாகர் செல்வராஜ் பஞ்சாப் தபா துவரங்குறிச்சி. நன்றி. திவாகர் செல்வராஜ் கேசவ பன்னீர் அவர்கள் இங்கே ஆல்ரவுண்ட் வாசிக்கும் எனது அருமை தம்பி அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். பஞ்சாப் தபா துவரங்குறிச்சியை சேர்ந்த நல்ல இதயங்கள் சார்பாக 201. நன்றி நன்றி நன்றி. பாலா செந்தில்குமார். யார் பேர்ல அர்ச்சனை பண்ண? ஓனர் பேர் ஓம் ஸ்ராத்மே. நல்லா இருக்கு. ஓகே. உன் காதலை சொல்லு. இந்த ஒட்டடை குச்சி எப்படி வரான்னு பாக்குறேன். டேய் இங்க வா. காதல் இங்க வா. சொல்லு.
அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாகி அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாகி எடுத்த மாலை கொடுத்து வாய் கழுத்த காட்டு கையிரண்டு சேர்த்து அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாகி ஜாதகத்தை பார்த்ததில்லை சாதகந்தான் தேவையில்லை வேறெதையும் கேட்டதில்லை போட்டுவிடு மாலையெல்லாம் மணக்கும் சந்தனம் பூசட்டுமா இனிக்கும் சங்கதி பேசட்டுமா எதுக்கு கப்பலே கேட்கட்டுமா அப்புறம் உங்கிட்ட கூடட்டுமா பொன்னாவாரமா என் காதோரமா சிறப்பாடும் நேரம் பொன்னேரத்தான் அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாகி Oh my God! பாய் விரிச்சு நாம் படுத்தா பால் எடுத்து வாடிப்புள்ள பழக்கதையே பேசி புட்டா பசிச்சிருக்கும் நெஞ்சுக்குள்ள பசிக்கு பந்திய போடட்டுமா தவிச்சு நித்தமும் கூட அண்ணே யாரும் கூப்பிடலையாமடா புடிச்சு கையில சேர்க்கட்டுமா ரசிச்சு நித்தமும் கூடட்டுமா என் மச்சானுக்கு அட என்னாச்சு அது பூவாகி பின்னாளுக்கு தானது அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாகி அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாகி அடுத்து தாரே கழுத்த காட்டு கையிரண்டே சேர்த்து அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாகி ஒரு வட்டம் கூட கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு வட்டம் கூட கட்டி பிடிக்கிற ஒரு வட்டம் கூட சரி ஒன்னே கட்டி பிடிச்சிக்கிறேன் ஒரு ரூபா இருந்தா அடக்குவார்